ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான சேமியா கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சேமியா கஸ்டர்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் கஸ்டர்ட் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவில் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து 1/4 கப் அளவில் பால் சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயை சூடுபடுத்தி 1 டீஸ்பூன் அளவில் நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவில் சேமியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. சேமியா கலர் மாதிரி இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்ததும் இதில் 1/2 லிட்டர் அளவில் பால் சேர்த்துக்கோங்க. பாலையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் கொதிச்சு சேமியா 80% வெந்து வந்ததும் இதில் இனிப்புக்கு தேவையான அளவில் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவில் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. சர்க்கரைக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நாம் ஏற்கனவே கலந்து வச்சிருக்கிற கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸினை உள்ளே சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் மிக்ஸை பாலில் சேர்க்குறதுக்கு முன்னாடி கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் மிக்ஸும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. பால் இந்த மாதிரி கெட்டியாகி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சூடு ஆறுனதுக்கு பிறகு ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சேமியா கஸ்டர்ட் மிக்ஸ் நல்லா ஆறி இருக்குது. இனி இதில் நாம் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஆப்பிள் பழத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவில் மாதுளை சேர்த்துக்கிறேன். ஒரு வாழைப்பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பாதாமும் முந்திரி பருப்பையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட சேமியா கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.